இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நீர்மூழ்கி கப்பலில் இருந்த 3500 கிலோ கொக்கைன் பறிமுதல். கடல்சார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மெக்சிகோவின் கடற்படை கெரரோ கடற்பகுதியில் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை வழிமறித்து சோதனையிட்டதில் அதிலிருந்த சுமார் 3500 கிலோகிராம் எடையிலான கொக்கைன் வகை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்த 3 பணியாளர்களும் கைது செய்யப்பட்டு சட்டத்துறை தலைவர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இது அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்வதற்கு வழிவகுக்கிறது என்று அப்படை கூறியது. இதனிடையே இப்பறிமுதலின் வழி குற்றவியல் நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் சென்றடையவிருந்த 4 கோடியே 70 லட்சம் அமெரிக்க டாலர் மதிப்பிலான 72 லட்சம் ஊசிகள் உட்பட போதைப் பொருள் விநியோகிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எந்த ஒரு சாத்தியத்தையும் எதிர்கொள்ள மலேசிய ராணுவ படை தயாராக இருக்க வேண்டும். அதிகரித்து வரும் சவாலான மற்றும் நிச்சயமற்ற உலகளாவிய அரசியல் சூழலில் எந்த ஒரு சாத்தியத்தையும் எதிர்கொள்ள மலேசிய ராணுவ படை ATM தயாராக இருப்பதோடு அதிநவீன பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் தயாராக இருக்க வேண்டும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் மற்றும் காசாவில் நீடிக்கும் மோதல்களும் அனைத்துலக சட்டங்கள் கூட உலக அமைதியை பேண இயலாது என்பதை தெளிவாக காட்டுவதாக மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் எடுத்துரைத்தார். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மலேசிய ராணுவ படை எப்போதும் தயாராகவும் அண்மைய பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் சார்ந்து இருப்பது அவசியம். ஏனென்றால் யார் நண்பர் யார் எதிரி என்பது நமக்கு தெரியாது. நேற்று கோலாலம்பூர் சுங்கை விசியில் உள்ள பெர்டானா முகாமில் மலேசிய ராணுவ படையின் அதிகாரிகளுக்கான அணிவகுப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட போது சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு தெரிவித்தார். அதே வேளையில் அனைத்து உபகரண கொள்முதல் செயல்முறைகளில் அரசியல் தலையீடு அல்லது விநியோக நிறுவனங்களின் தாக்கமின்றி இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மாமன்னர் நினைவுறுத்தினார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான உடன்பாடு இல்லை. அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான எந்த ஒரு உடன்பாடும் இதுவரை எட்டப்படவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், எனினும் ஈரானின் தேசிய நலன்கள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதை பொறுத்தே அது அமையும் என்றும் நேர்காணல் ஒன்றில் அரகசி கூறினார். இல்லை, அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு தற்போது எந்த உடன்பாடும் இல்லை. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். எந்த நியமனமும் செய்யப்படவில்லை, எந்த வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை. பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து நாங்கள் இன்னும் பரிசீலிக்கவில்லை என்றார் அவர். இஸ்ரேலுடன் ஏற்பட்ட 12 நாட்கள் மோதலினால் ஏற்பட்ட சேதம் தீவிரமானது என்று கூறிய அவர், ஈரான் அணுசக்தி அமைப்பின் நிபுணர்கள் அது தொடர்பிலான விரிவான மதிப்பீட்டை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். இதனிடையே அடுத்த வாரம் ஈரானுடன் சந்திப்பு நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய மறுநாள் அந்நாடு ஈரானுடன் எந்த சந்திப்பையும் இதுவரை திட்டமிடவில்லை என்பதை வெள்ளை மாளிகை பேச்சாளர் கேரலின் லீவிட் உறுதிப்படுத்தினார். மாணவர் சேர்க்கை முறை 2 UM விளக்க முடியுமா? ராமசாமி. 2வது மாணவர் சேர்க்கை முறையை யூனிவர்சிட்டி மலாயா விளக்க முடியுமா? நாட்டில் உள்ள பெரும்பாலான பொது மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் STPM மெட்ரிகுலேஷன் மற்றும் பிற பல்கலைக்கழகத்துக்கு முந்தைய தகுதிகளின் அடிப்படையில் பலவிதமான சேர்க்கை வாயில்கள் உள்ளன. STPM அல்லது A-லெவல் போன்ற முன்னோட்ட உயர்கல்வி தகுதிகளின் அடிப்படையில் மட்டும் பொது பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை வழங்கப்படும் காலம் கடந்துவிட்டது. சமீபத்தில் நாட்டின் மிக பழமையான பல்கலைக்கழகமான யூனிவர்சிட்டி மலாயா கூடுதல் சேர்க்கை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. STPM மற்றும் மெட்ரிகுலேஷனின் அடிப்படையில் வழங்கப்படும் பழைய சேர்க்கை முறை இன்னும் அமலில் உள்ளது. இது UPU முறையின் அடிப்படையிலானது. 2வது சேர்க்கை முறை பல்கலைக்கழகத்தில் கல்விக்கு கட்டணம் செலுத்தக்கூடிய மாணவர்களுக்காகும். மாறாக UPU முறையில் கல்வி செலவுகள் பெரிதும் அரசு உதவியுடன் வழங்கப்படுகிறது. குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பொது பல்கலைக்கழகங்கள் மக்கள் நன்கொடை அல்லது வரி செலுத்துபவர்களின் நிதியால் நிர்வகிக்கப்படுகின்றன. UPU முறையில் மாணவர் சேர்க்கை திறன் மற்றும் உறுதிப்பத்திர நடவடிக்கை ஆகியவற்றின் சேர்க்கையின் அடிப்படையிலேயே அமைகிறது. இது உறுதிப்பத்திர நடவடிக்கை பெரும்பாலும் பூமிபுத்ரா மாணவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. UPU முறையின் கீழ் சேர்க்கையில் ஒரே திறமையான ஒரே அடிப்படையாக இருக்கிறது என்று கூறுவது சரியாக இருக்குமா?
இனிமேல் இரண்டாவது சேர்க்கை முறை பற்றி பல கேள்விகள் விடப்படுகின்றன என்றார் அவர். RMK-13 மறு ஆய்வு கண்மூடித்தனமான செயல் அல்ல. 13வது மலேசிய திட்டம் RMK-13 மறு ஆய்வு செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கை கண்மூடித்தனமான செயல் அல்ல. மாறாக பொருளாதார அமைச்சின் தலைமை செயலாளர் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்ட திட்ட வரைவில் இருந்து கடந்த 2 வாரங்களாக அதற்கேற்ற விவாதம் தொடங்கப்பட்டதாக தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். கடந்த 2 புதன்கிழமைகளாக தாக்கல் செய்யப்பட்டதில் ஆய்வு செய்ய வேண்டிய பல விஷயங்களை கண்காணிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. எனவே 2 புதன்கிழமைகளுக்கு முன்னரே பிரதமர் கண்காணிக்க கூறினார். நேற்று அல்ல, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையே அவர் கூறிவிட்டார். அனைத்து அமைச்சர்களும் அத்திட்ட வரைவை சமர்ப்பிக்கும்படி சரிபார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது. பின்னர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அனைத்து அமைச்சர்களும் தங்களின் கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக பொருளாதார அமைச்சருக்கு வழங்கும்படி கூறப்பட்டது என்றார் அவர். இந்த விவகாரம் தொடர்பில் அனைத்து அமைச்சர்களின் கருத்துக்களையும் பரிசீலிக்க கடந்த வாரம் திங்கட்கிழமை சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதாகவும் மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான ஃபாமி தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் விசாரணை அறிக்கை பொதுவில் வெளியிடப்படும். சுபாங் ஜெயாவில் உள்ள புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும். விசாரணை குழுவிடம் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட அட்டவணையின்படி வெள்ளிக்கிழமை அறிக்கை நிறைவடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நாளில் அது வெளியிடுவதற்கு தயாராக உள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். அறிக்கை நேற்று முடிக்கப்பட்டது. எழுதப்பட்ட அறிக்கையும் முடிக்கப்பட்டது. ஆனால் ஆவல் முஹராம் விடுமுறையாக இருந்ததால் சற்று நேரம் குறைவாக இருந்தது. எனவே சமூக தரப்பு அல்லது செயற்குழு அதனை திங்கட்கிழமை வெளியிடும் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்றார் அவர். நேற்று செகண்ட் சானில் கடல்சார் பொருட்கள் தரையிறங்கும் வளாகத்தின் முதல் கட்ட மேம்பாட்டு தொடக்க கட்ட விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி அவ்வாறு கூறினார். முன்னதாக சம்பவம் தொடர்பான தொழில்நுட்ப விசாரணையின் முடிவுகள் எதிர்பார்த்தபடி ஜூன் 26ஆம் தேதி நிறைவடைந்ததாக ஸ்லாங்கூர் மந்திரி புசார் அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சைட் சாடிக் மீது வந்தாலும் அடுத்த பொது தேர்தலில் மூடா ஆட்சிக்கு வருவது சாத்தியமில்லை என்கின்றனர் ஆய்வாளர்கள். சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் சமீபத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த பொது தேர்தலில் மூடா மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட கட்சி அதன் வாய்ப்பை இழந்துவிட்டது. சர்வதேச இஸ்லாமிய மலேசியாவின் சியாசா ஷுக்ரி நவம்பர் 2022இல் 15வது பொது தேர்தலுக்கு முந்தைய ஆண்டில் மூடா அதன் உச்சத்தில் இருந்ததாக கூறினார். அவர்கள் 2021இல் பிரபலமாக இருந்தனர். ஆனால் இப்போது மக்கள் அவர்களை நினைவில் வைத்திருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் வேகத்தை இழந்ததால் வாக்காளர்களை ஈர்க்கும் வாய்ப்பை அவர்கள் தவறிவிட்டனர் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். மூடா ஒரு தெளிவான அடையாளத்தை முன்வைக்கவோ அல்லது அதன் நோக்கத்தை நிறுவவோ போராடி வருவதாக சியாசா கூறினார். மூடா எதற்காக போராடுகிறது என்பது மக்களுக்கு உண்மையில் தெரியாது. இப்போது அது ஒரு அரசு சாரா அமைப்பு போல் உணர்கிறது என்று அவர் கூறினார். உள்ளடக்கம் அல்லது சமூக ஊடக கணக்கை நீக்கும் நடவடிக்கை தள வழங்குனரால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். உள்ளடக்கம் அல்லது சமூக ஊடக கணக்குகளை தடை செய்வது அல்லது நீக்கும் நடவடிக்கையை தள வழங்குனரால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். அதோடு சமூக ஊடக தள வழங்குனர்களை ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடவும் அரசாங்கத்திற்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. ஏனெனில் சம்பந்தப்பட்ட உள்ளடக்கம் அல்லது சமூக ஊடக கணக்கு சட்டங்களை மீறி இருந்தால் மட்டுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெளிவுபடுத்தினார். ஆனால் ஒரு சமூக ஊடக கணக்கு அல்லது உள்ளடக்கம் அகற்றப்பட்டால் அல்லது தடை செய்யப்பட்டால் அத்தளம் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு கட்டுப்பட்டுள்ளது என்று அர்த்தமாகிறது. மேலும் இந்த உள்ளடக்கம் சட்டத்தை மீறி இருப்பதையும் அவர்கள் நம்புகிறார்கள் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் உள்ள IWK இக்கோ பார்க் அட் பந்தாய் தாலாமில் நடைபெற்ற நாடி ஆஸ்பிரசி நேஷனல் பெர்சாமா அனாக் மூடா நன்பா எனும் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபாமி அவ்வாறு கூறினார்.